அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். டாக்டர் சுமந்த், எப்படி பாக்குறீங்க இந்த பட்டியலை? வெரி மச் ஆன் எக்ஸ்பெக்டட் லைன். கம்ப்ளீட்லி. அதாவது கிட்டத்தட்ட 21 நபர்கள், அதுல முன்னாள் அமைச்சர்கள், எல்லாருமே மூத்த தலைவர்கள். அண்ட் கிட்டத்தட்ட அனைவருமே எக்ஸப்ட் சிவி சண்முகம் தவிர மத்த எல்லாருமே வந்து சிவி சண்முகம் வந்து அவரு இந்த முறை மயிலத்துல போட்டியிடுறாரு. பட் அவர் ராஜ்யசபா உறுப்பினரா இருக்காரு. சோ அது வந்து கொஞ்சம் போட்டியிடுவாரா இல்லையான்னு ஒரு கேள்வி இருந்தது. பட் அவரையும் இறக்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை பதிவு செய்திருந்தேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அனைத்து கட்சி மூத்த தலைவர்களும் போட்டியிட அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாருமே வந்து சீனியர் லீடர்ஸ் ரேஸ்ல இருக்க போறாங்க, கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட அனைவருமே வந்து அவர்களுடைய பழைய தொகுதிகள் தான். புது தொகுதி திரு ஜெயக்குமாரா இருக்கட்டும், ராயபுரத்துல நீங்க சொன்ன மாதிரி திரு இவரு நம்ம OS மணியனா இருக்கட்டும், சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் கான்ஸ்டிடுவன்சிஸ்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. MR விஜயபாஸ்கர் கரூர்ல இருந்து, KC வீரமணி ஜோலார்பூர்ல இருந்து. சோ எல்லாருமே வந்து மோர் ஆர் லெஸ் தேர் எக்ஸிஸ்டிங் கான்ஸ்டிடுவன்சிஸ். திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், எல்லாருமே மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. அண்ட் இட் ஷோஸ் சீரியஸ்னஸ். இப்ப பாராளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா அதிமுக வேட்பாளர்கள் பாதி பேர் கட்சியில இருக்கிற பலருக்கு தெரியாதவங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பட் இதுல வந்து இப்போ ஏற்கனவே பல முறை நின்ன தொகுதி அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூட அப்படின்னு பாக்குறதா, இல்ல இது மீண்டும் மீண்டும் அவங்க ஒரே தொகுதியில இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு, அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதா இந்த மாதிரியான வேட்பாளர்களுக்கு? இல்ல, அதாவது எல்லா கட்சி திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, சீனியர் லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு லோக்கலா தங்கள் தொகுதிகளில் ஒரு செல்வாக்கு தனிப்பட்ட முறையில இருக்கும். அந்த செல்வாக்கை வைத்துக் கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான முயற்சி. ஏன்னா இவங்க வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அதிமுக மெஜாரிட்டி கிடைத்தால் கிட்டத்தட்ட மீண்டும் உறுதியாக அமைச்சர்களாகி விடலாம்ங்கிற எண்ணம் இருக்கும். அதனால நிச்சயமா ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமா லோக்கல் லெவல்ல ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் ஏன்னா இதுல பலர் வந்து பல ஆண்டு காலமாக அந்த தொகுதிகள்ல MLA-க்களா இருக்காங்க. பட் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு எதிர்கட்சி MLA அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்களுக்கு மீது ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதற்கு குறைவு. ஆளுங்கட்சி MLA மீது தான் எப்பவுமே ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். எதிர்கட்சி MLA-க்களுக்கு அது கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் இருக்கு. Make India great again. மக்கள் ஆட்சி அமையும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள், பிரேக் ஃப்ரீ நியூஸ், வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள், பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.